அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி, அதாவது 6/6/2025 ஆண்டு ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது, இதோட இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயம், இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன, மேலும் இந்த நாளில் நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், தெளிவா தெரிஞ்சுப்போம். குறிப்பா அந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமான நாளுங்க. தெய்வ வழிபாட்டுக்கு, ஒரு நல்ல காரியங்கள் தொடங்குறதுக்கு சிறப்பான நாள். ஓகேங்களா? இது வந்து பொதுவாகவே. ஆனா இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமையோட சேர்த்து சுபமுகூர்த்தமும் இருக்கிறது ரொம்ப பொருத்தங்க. சகல விதங்கள்லையுமே இந்த நாளுங்கிறது நீங்க எந்த காரியங்களை செய்தாலும் சரி, அது சிறப்பா முடியும். சரிங்களா? சொல்லுவாங்க இல்லையா, நேரம் காலம் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்குது. இதோட இன்று நாளில் பெருமாளை வழிபாடு செய்ய, பெருமாளுக்கு விரதம் இருக்க மாதம் வரக்கூடிய ஏகாதசியும் இருக்கு. அதாவது ஸ்மார்த்த ஏகாதசி. இந்த நாளில் பெருமாள் வழிபாடு பல்வேறு விதமான நன்மைகளை உங்களுக்கு உண்டாக்கும். குறிப்பாக செல்வ குறைபாடு இருக்கிறவங்க, எனக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் இல்லைம்மா, நல்லா ஒரு காலத்துல எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்த தெரியுமா, இப்போ 10 பைசா கூட பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், எல்லாமே போயிடுச்சு, சொத்து பத்துக்கள் எல்லாம் இழந்து நிக்கிறேன், இப்படி சொல்றவங்க உலகத்திலே பணக்கார கடவுள்னு பெயர் எடுத்த இந்த பெருமாளுக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த ஏகாதசி நாள்ல விரதம் இருந்து இவரை வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல சுபிக்ஷம் உண்டாகும், செல்வ செழிப்பு மேலோங்கும். சரிங்க, இப்போ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மங்களகரமான நாள், மங்கள காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் இல்லையா? இதோட இந்த நாள் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய நாள். செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த நாள்ல யாரு ஒருத்தங்க மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்யறீங்களோ செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பாங்க. பணம் பொருள்னு நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே அடைய முடியும். நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் பாக்கியம் கிடைக்கும், ஞானம், இது எல்லாமே, அதாவது செல்வங்கள் அப்படிங்கிறது பணத்தை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க, அனைத்துமே கிடைக்க பெறுவீங்க. வாழ்க்கையே முழுமை பெறும். இதனாலதான் பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க 16 விதமான செல்வங்களையும் பெற்று வாழ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெள்ளிக்கிழமையில சக்தி வழிபாடுமே வறுமையில் இருக்கவங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ வெள்ளிக்கிழமை தவறாம யாரு ஒருத்தவங்களுடைய வீடுகள்ல மகாலட்சுமி தாயாருக்கும் அம்மனுக்குமே வழிபாடு செய்கிறீங்களோ உங்க வீட்டுல படிப்படியாவது செல்வ வளம் உயர்ந்துகிட்டே போகும். அதை கண் கூட நீங்க பார்க்க முடியும். இதனாலதாங்க சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே, அதிகாலையில எழுந்து இந்த நாளுடைய தொடக்கம் அப்படிங்கிறது சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சு நம்ம வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் தீபம் ஏற்றி தீபதூப ஆராதனையோட நல்லா கோயில் மணி மாதிரி வீட்டில் மணிச்சத்தம் ஒழிக்க செய்து, வீட்டில் ஏதாவது கெட்ட சக்திகள் ஏதாவது நடமாட்டம் இருக்கு ஏதாவது இருந்தாலே அந்த மணி சத்தத்துல ஓடியே போயிடும். கந்திஷ்டி இருந்தால் வேலைக்கு போயிடும். யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருந்தா கூட அது பார்த்தீங்கன்னாக்கா செயலிழந்து போயிடும். ஒட்டு மொத்தமா இந்த நாள்ல நீங்க வீட்டுல செய்யக்கூடிய பூஜைகள் அப்படிங்கிறது ஈடு இணையில்லாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நிகழ்த்தும். அதை நம்பி இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரையும் அம்மனையும் வழிபாடு செய்யுங்க. ஓகேங்களா? இல்லம்மா என்னால முடியும், வீட்டுல பூஜை செய்யறதை விட கோயிலுக்கும் போவேன் அப்படின்னா தாராளமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. காலையோ மாலையோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்க நடக்கூடிய பூஜைகள்ல கலந்துக்கும். உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது முடியாது, நடக்காது, ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை இருந்தா கூட அந்த கோயில நீங்க காலை வச்சுட்டு வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளேயே மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். எதையோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு தெளிவா அந்த தெய்வங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த நாள்ல உங்களுக்கு வழிபாடுங்கிறது இப்படிதான் இருக்கணும். அதனால உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் இருக்கும். இதே போல பெருமாளை எப்படிமா வழிபாடு செய்யணும், அது நிறைய பதிவுகளை பார்த்துருக்கோம். எப்பவும் போலதான் ஆஷுவலா நீங்க மகாலட்சுமி தாயார் குடிக்கொண்டிருக்கக்கூடிய துளசி மாலையை கொண்டு போய் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துல கொண்டு போய் பெருமாளுக்கு சாற்றி அவருக்கு செய்யக்கூடிய பூஜைகள்ல கலந்துக்கிட்டு அங்க கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை கொண்டு வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. நீங்களுமே பருகுங்க. வீட்டுல கூடிய எல்லாருக்குமே அந்த துளசி தீர்த்தத்தை பருக கொடுங்க. இதன் காரணமா உங்களுக்குள்ள அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண அருள் நிறைய, வீட்லயுமே செல்வம் நிறையும். வாழ்த்துக்களுங்க. இந்த நாளுடைய பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு முதல்ல குடும்ப வாழ்க்கை பத்தி நான் பேசிடுறேங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமாக முடியும். அதுக்கு பெருசா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகாதீங்க. இன்னைக்கு இல்லையா நாளைக்கு முடிச்சுக்கலாம். அதே போல சிலருக்கு
வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களால ஆதாயம் உண்டாகும். அதே போல அலுவலக பணி, ஆஃபீஸ் போறீங்க இல்லையா, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஏதாவது ஒரு வேலையில இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வேலையை உற்சாகமா செய்ய போறீங்க. அதே போல மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகள் கிடைக்கும். நீ செய்யக்கூடிய வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் ஆண்களோ பெண்களோ விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். மேலும் இந்த நாள்ல உங்க நடவடிக்கை சரிதானா அப்படின்றத ஒரு முறைக்கு 2 முறை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கே தோணும் இல்லையா, நம்ம செய்யறது தப்பா இருக்கிற மாதிரி தோணுதேன்னு தோணும் இல்லையா, அப்படி ஏதாவது மனசுல தோணுச்சுன்னா ஒரு வாட்டி சரி பண்ணிக்கோங்க. அதே போல பங்கு சந்தை வியாபாரத்துல அதிக முதலீடுகளை செய்ய வேணாம். இருக்கக்கூடிய முதலீடை வச்சு உருட்டிக்கோங்க. இன்னைக்குன்னு புதுசா எதுவும் முதலீடு பண்ணாதீங்க. அதே போல உங்களை சிக்கல்ல மாட்ட வைக்கிறதுக்குன்னே சில உறவுக்காரங்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ சொந்த பந்தங்களா எட்ட வைங்க, நீங்க எல்லாம் எட்டி நில்லுங்க. அதே போல மனக்குறையோட உங்க வாழ்க்கை துணை உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை, அதாவது கசப்பான விஷயங்களை வெளிப்படுத்துவாங்க. அதுக்கு ஆறுதலா நீங்க இருக்கணும். அதே போல பிள்ளைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறது இன்னைக்கு குறையும். இதோட இந்த நாள்ல ஒத்த கடை யோக நரசிம்மரை வழிபாடு செய்ய உங்களுடைய துன்பங்கள் தூர ஓடும். அடுத்த வேலையை பொறுத்திருக்கும். அறகுறையா நின்று போன வேலையை கூட இன்னைக்கு செஞ்சு முடிச்சுப்பீங்க. தோற்ற பொழிவு கொடுது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. புதுசா முடிவுகள் எடுப்பீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலித்தமாகும். உத்தியோகத்தை பொறுத்திருக்கும். கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா சக ஊழியர்கள், அவங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க. திடீர் திருப்பங்களும் இந்த நாள்ல ஏற்படும். இதோட ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு செல்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதற்குண்டான விசா கிடைக்கும். உத்தியோகத்துல உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரி இன்னைக்கு அவங்களுடைய தப்பை உணர்ந்து செயல்படுவாங்க. மேலும் திருமண முயற்சிகள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, திருமணம் ஆகாத ஆண்களோ பெண்களோ இல்ல திருமணம் நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு சிம்ம ராசி பெற்றோர்களா இருக்கீங்கன்னாக்க திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இதோட இன்னைக்கு பழைய வீட்டை வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு புதிய சொத்துக்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டுத்தொழில் வியாபாரத்துல நல்லதொரு தொகை கிடைக்கும். தம்பதிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய தவறை உணர்ந்துகிட்டு மீண்டுமே பாத்தீங்கன்னா மனசு விட்டு பேச போறீங்க. இதோட தொழில் அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்குலாம் இன்னைக்கு நிலம் மற்றும் மனையாள லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த விட கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி எடுக்கும். அடுத்ததான் மாணவர்களுக்கு, பள்ளியில் படிக்கிறீங்களோ இல்லை கல்லூரியில் படிக்கிறீங்களோ, இன்னைக்கு உடைய பள்ளியிலையும் சரி கல்லூரியிலும் சரி நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல நன்மதிப்பை பெறுவீங்க. உடைய திறன் வெளிப்படும். உடல் வலி நீங்குது. உடைய செல்வாக்கு வெளிவட்டத்துல உயரும். பணம் பாக்கெட்டை நிரப்பும். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவீங்க. இதோட இன்னைக்கு பண வரவு தாராளமா இருக்கிறதுனால பிக்சட் டெபாசிட்டா ஒரு கொஞ்சம் தொகையை வங்கியில டெபாசிட் செய்வீங்க உங்களுடைய பெயரை. அதே போல வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. இதோட அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். இதே மாதிரி கலைஞர்களுக்குமே புதிய வாய்ப்புகள் குவியும். உங்களுடைய பிள்ளைகள் மேற்படிப்பை தொடங்குவாங்க. ஒட்டுமொத்தமா இத்தனை நாள் எப்படியோங்க ஒரு மாதிரி பயத்தோட பதட்டத்தோட இருந்தா கூட சரிங்க, இன்னைக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது துளிர்விடும். வீட்டில் கூடிய மூத்த பெரியவர்களால பாராட்டப்படுவீங்க. அண்டை வீட்டார் இன்னைக்கு உதவி செய்வாங்க. பண தட்டுப்பாடு நீங்குது. எதிர்பார்த்த நன்மைகளும் சரி எதிர்பாராத நன்மைகளும் சரி இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும். ஒட்டுமொத்தமா அதனால உற்சாகமான நாளா அமையும்னு சொல்லி முடிக்கலாம். மேலும் இந்த நாள் வளர்ச்சி கூடும் நாள். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. உற்ற நண்பர்கள் உறுதுணையா இருப்பாங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையுங்க. இதுல உங்களுடைய ரொம்ப பிரியமானவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டர்கிட்ட ஆதரவு பெருகும். காரிய தடைகள் விலகும். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கி இருக்க போகுது. இதோட என்னதான் இன்னைக்கு நட்புங்கிறது சிறப்பா இருந்தாலும் நண்பர்கள் கிட்ட வீண் விவாதங்களை தவிர்த்துக்கோங்க. நீண்ட நாள் பிரச்சனைக்கு நீங்க தீர்வு ஏற்படும். வியாபாரத்துல சில சூழ்ச்சிகளை கத்துக்க போறீங்க. இதோட இன்னைக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க. நவீன மின்னணு சாதனங்களை வீட்டுல வாங்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்துல மதிப்பு கூடுது. லாபம் நிறையக்கூடிய நாள். இதை தொடர்ந்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள். ஒரு குறையும் சொல்ல முடியாது. மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நிறைவே தரக்கூடிய நாள். மன நிம்மதி உண்டாகும். நல்ல தூக்கம் வரும். சந்தோஷமா ஆன்மீகத்துல ஆர்வம் கூடும். இதோட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள். ஒரு குறையும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனா இது நாள் வரைக்கும் உடைய தொழில் இருந்த தடைகள் கூட இன்னைக்கு விலக போகுது. சக போட்டியாளர்கள் உங்ககிட்ட போட்டி போட முடியாம திணறுவாங்க. அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சாதகமா இருக்கு. நீண்ட நாட்களாக நீங்க வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மேல் அதிகாரிங்க இத்தனை நாளா உங்களை ஏதாவது குத்தம் குறை சொல்லிக்கிட்டே இருந்த வாய் இன்னைக்கு பாராட்டும். சரிங்களா? அடுத்த அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான நாள். விவசாய பணிகளுமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் கையில கிடைக்கும்.
இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ரோஸ் நிறம். இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க, அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்தா நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நாள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது சிறப்பு. இதோட குடும்பத்தோட விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மேலும் வரவாழ் வளம் காணும் நாள். வியாபாரத்துல ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வருவீங்க. அடுத்து பூர நட்சத்திரம். உத்தியோகத்துல ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகுது, கடன் பிரச்சனைகள் குறையுது. இதோட வண்டி வாகனங்களை இயக்குறப்போ வேகத்தை குறைத்து கவனமா வண்டி ஓட்டணும். அதே மாதிரி ஹெல்மெட் போடணும். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டியிலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கும். மேலும் சில சூட்சங்களுமே இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. அடுத்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களுடைய மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய நாள். அரசாங்க வகையில ஆதாயத்தை பார்க்கக்கூடிய நாள். குறிப்பா பணியிடங்கள்ல உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகுது. மனசுல இருந்த பயம் விலகுது. சரிங்களா? ஸோ ஒட்டு மொத்தமா இந்த நாள் 100க்கு 95% உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. ஒரு சில விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த நாள் முழுக்கவே பெருமாள் வழிபாடு மற்றும் மகாலட்சுமி தாயுடைய வழிபாடு நம்முடைய சிம்மத்திற்கு சிறப்பை சேர்க்கும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கிறக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான அழகாமே அந்த தெய்வங்கள் துணை வரட்டும். வாழ்த்துக்கள்.